எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா co-presented by Hats and Curd. என்னங்க என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேக்குறீங்க? சின்னவா அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான், நீங்களும் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. சிவா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். மீறி நான் ஏதாவது கேட்டா உடனே வீட்டை விட்டு வெளியே போறேன், தற்கொலை பண்ணிப்பேன் மிரட்டுறான். இதுக்கெல்லாம் என்ன தாங்க முடிவு? இத பாரு, அவனை திட்டியும் கேட்டாச்சு, கெஞ்சியும் கேட்டாச்சு. அதுக்கெல்லாம் அவன் ஒத்து வர மாதிரி தெரியல. என்ன பண்ண சொல்ற? நான் உங்களை கேள்வி கேட்டா திருப்பி என்ன கேளுங்க. நல்லா இருக்கு, இங்க யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை, எல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஏற்கனவே பிரச்சனையில இருக்கு, இதுல நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி, என்னமோ பண்ணு. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் ஒருத்தன் இருக்கான். கௌதம், நான் உன்னை என்னவோன்னு நினைச்சேன், பெரிய மாஸ்டர் ஆயிட்ட. நீ போட்ட போடல அவன் மண்டை குழம்பி இந்நேரம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாலும் போயிருப்பான். என்ன என்கிட்ட சேலஞ்ச் பண்றான்? இது வரைக்கும் சுந்தர சக்தி மட்டும்தான் அவனை லூசு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமே மீனாட்சி அவனை கௌதம், எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இதுக்கு இல்ல, அந்த சிவா சும்மாவே சாமி ஆடுவான். இப்ப அவன் வாயில நீ சூடத்தை வேற கொளுத்தி போட்டிருக்க. இதுக்கப்புறம் தான் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐஸ்வர்யா, எந்த ஒரு ஆட்டம்னாலும் கண்டிப்பா ஒரு ஜோக்கர் வேணும். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல சின்னதா ஒரு டவுட் வந்தாலும் அந்த ஜோக்கரை வச்சுதான் மொத்த கான்சென்ட்ரேஷனையும் அவன் மேல திருப்பி விட முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் சிவா ஒரு ஜோக்கர். சரியா அவனை சீண்டி விட்டா போதும், மீதி ஆட்டத்தை அவனை முடிச்சிருவான். இந்த ஓவர் கான்பிடென்ட்டை விட்டுரு கௌதம். கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல. நீ மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட சிவா கிட்ட நீ மாட்டிப்ப. அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒண்ணும் ஆகாது. ஓகே கௌதம், நீ சொல்ற மாதிரி இப்ப எந்த ப்ராப்ளமும் வராம ஹேண்டில் பண்ணிடுவ. கல்யாணத்துல எப்படி மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுவ? நீ மணமேடையில உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த சுந்தர் ரெடி ஆயிடுவான். நீயே கல்யாணத்தை நிறுத்தலனாலும் அந்த சுந்தரும் சிவாவும் விட மாட்டாங்க. பிரச்சனை பண்ணியாவது தாலிய கட்டிடுவான். இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பானா? கல்யாணத்துக்கு வந்த எல்லார்கிட்டையும் தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேடைக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ நான் கல்யாணம் வேணான்னு சொல்லி எந்திரிக்கணும். இதுதான் பிளான். அந்த சுந்தரம் அததான் எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா அந்த நேரம் பார்த்து மண்டபத்துக்குள்ள போலீஸ் குரூப் வரும். வந்த போலீஸ் சுந்தர் ஒரு பொண்ணை மோசம் பண்ணி ஏமாத்திட்டான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிடும். அந்த இடமே பதட்டமாயிடும், யாருக்கும் எதுவும் புரியாது. சிவா அவன் தம்பியை காப்பாத்துறதுக்காக போலீஸ் முன்னாடியே ஓடிடுவான். அந்த சக்தியானு ரெண்டு பேரும் குழம்பிடுவாங்க. மீனாட்சி சொல்லவே வேணாம், பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுவா. அவங்க அப்பா அம்மாவும் அபசகுடமா ஃபீல் பண்ணுவாங்க. உடனே
ஆட்டோமேட்டிக்கா நான் தான் தாலி கட்டுவேன். சரியா? அப்ப அந்த ஐயர் என்ன சொல்லுவாரு? முகூர்த்தத்துக்கு நாளி ஆயிருத்து, நல்ல நேரம் போறதுக்குள்ள தாலியை கட்டுங்கன்னு சொல்லுவாரு. நான் நல்லா பணம் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு மீனா ஒரு லுக்கு, சக்தியானவ ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே மீனாட்சியை பார்த்து லைட்டா கண் கலங்கி பட்டுன்னு தாலியை கட்டிடுவேன். பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் கௌதம். என்ன நடந்தாலும் மீனாட்சி உனக்கு பொண்டாட்டி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. சூப்பர் ஐடியா கௌதம். अरे दीवानो मुझे पहचानो कहां से आया मैं. హలో, எங்க இருக்க? తిరుపతిలో ఉన్నాను. நான் உன்னை உடனே பார்க்கணும். ఇంకా 3 గంటల సోపులో నిన్ను నేరుగా మీట్ చేస్తాను. அப்பா நான் 7th லெவலுக்கு வந்துட்டேன்ப்பா. அப்பா காஃபி. ஏம்மா, அப்பா டியூட்டி கிளம்பணும், இன்னும் அம்மா வரலையே. இந்நேரம் வந்திருக்கணும்ப்பா. நான் ஏன் லேட்டுன்னு தெரியலையே. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரும்மா. சரிப்பா. என்னம்மா அது சத்தம்? அப்பா லோ பேட்டரிப்பா. சார்ஜர்ல போடுமா. போடுறேன்ப்பா. அப்பா அம்மா போனை கட் பண்றாங்கப்பா. பக்கத்துல வந்திருப்பாமா. போன் அட்டன் பண்ணா காசு வேஸ்ட் ஆயிடும்னு நினைச்சிருப்பா, அதான். அடா அடா அடா, காலையில இருந்து எத்தனை தடவை கரண்ட் கட் பண்றாங்க. ஏமா, என்னம்மா அது கத்திக்கிட்டே இருக்கு? அப்பா மேக்ஸிமம் பேட்டரி லெவல் போயிடுச்சுப்பா. என்ன இங்கேயும் கரண்ட் போயிடுச்சா? ஏன்? கொடுங்கம்மா. ஆமாங்க, கோதுமை அரைக்க மிஷின்ல கொடுத்து வச்சிருந்தேன். இப்படியே கரண்ட் போயிட்டு இருந்தா அவன் எப்ப அரைச்சு கொடுக்கறது? அதான் அரைச்சு வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. என்னங்க, அங்கேயும் நம்ம மீனாட்சி கல்யாணத்தை பத்தி தான் எல்லாரும் கேக்குறாங்க. அவங்க கேட்டா போதுமே, உடனே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருப்பியே. மீனாட்சி, நீ போய் அம்மா காஃபி போட்டு எடுத்து வாமா. சரிப்பா. கோதாவரி வா, இப்படி உட்காரு. இருக்கட்டுங்க, சீட்டு ஏல ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம்னு சொன்னேன். யாரும் ஏலம் கேட்காமயே விட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஏலம் போச்சு? கழிவு வரும் 8,000 தாங்க. கையில 92,000 ரூபா வரும். பரவாயில்லையே, நமக்கு நல்ல நேரம் தான். எல்லா பேட்டரியும் காலி ஆயிடுச்சுப்பா. நான் அக்கா போன் எடுத்துக்கிறேன். படிக்கவே படிக்காத, எப்ப பார்த்தாலும் செல்ல கட்டிட்டு அழு. அதை தூக்கி மூலையில போடு. போமா. மா காஃபி. என் போனை கொடு கொடு என் போனை கொடு. நான் ஒரே ஒரு கேம் விளையாடி தரேன்க்கா. சொன்னா கேளு, என்னோட மொபைல்ல பேட்டரி டவுன் ஆயிடும். ஒழுங்கா கொடு. அக்கா ப்ளீஸ் கா. சொன்னா கேளு. அக்கா உனக்கு மெசேஜ் வந்திருக்கு. மாமா தான் அனுப்பிச்சிருக்காரு. மெசேஜ் ஏதாவது படிச்சியா? இப்பதானே வந்துச்சு, அதுக்குள்ள எப்படி படிக்க முடியும்? ஒரு தடவை என் போனை எடுத்த அடி வாங்கு. ஏய், ஒழுங்கா உட்காந்து படிடி. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் போனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. நான் படிக்கிறேன், போமா. கோதாவரி, நான் கிளம்பட்டுமா? டியூட்டிக்கு டைம் ஆச்சு. துர்கா வரட்டுமா? பை பா. பை. உட்காந்து படிமா. சரிப்பா. எனக்கா செல்ல தர மாட்டேங்கற. ஹாய். ஹலோ. நான் உன்னை பார்க்கணும். இன்னைக்கு முடியாது.
முடியாதா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். முடியாதுன்னா முடியாது. என்ன ஓவரா பிகு பண்றா? நான் கோயில்ல வெயிட் பண்றேன், நீ வா. நான் வர மாட்டேன்னு சொல்றேன். நீங்க எதுக்காக கோவில்ல வெயிட் பண்ணணும்? இதைத்தான் எதிர்பார்த்தேன். என் மீனு குட்டிட்ட இருந்து இதை தான் நான் எதிர்பார்த்தேன். பொண்ணுங்க வர வேணான்னு சொன்னா வரணும்னு அர்த்தம். நான் எந்த அர்த்தத்திலையும் சொல்லல, நான் வர மாட்டேன். ஓ, என் மீனு குட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கண்டிப்பா வருவா. அப்படியா? சரி, அப்படின்னா உங்க நம்பிக்கை வீணாகாது. சரி, உங்க நம்பிக்கை வீணாகாது. ஆறா பாய். பாயா? மீனு குட்டியை எந்த கலர் சாரியில வர சொல்லலாம்? அவளுக்கு ரெட் தான் சூப்பரா இருக்கும், அதுலயே வர சொல்லலாம். மீனுக்குட்டி, நீ கோயிலுக்கு வரும்போது ரெட் கலர் சாரியில வா, அதுதான் உனக்கு அழகா இருக்கும். பாய். போன கேட்டா ரொம்ப தான் பந்தா பண்ற. பேட்டரி காலி ஆகுற வரைக்கும் கேம்ஸ் விளையாட போறேன். என்ன பண்றேன்னா பாப்போம். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. டெலீட் ஆயிடுச்சு. யார் அனுப்பிச்சிருப்பா? சுந்தரா. எப்படி இருக்கண்ண? அண்ணன் நான் ஒருத்தன் இருக்கிறது உனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருதா? அது சரி, என் உறவே வேணான்னு கட் பண்ணிக்கிட்ட ஆள் தானே நீயே. அது எப்படி என்ன விட்டு போகும்? நான் உன் கூட பிறந்த பிறப்பு. நீயும் நானும் ஒரே ரத்தம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த உறவு பிரியாது. என்ன சிஸ்டர், பேச்சுல ரொம்ப பாசம் தெரியுது. உன் மனசுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல. ஆமா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் நினைச்ச. சிஸ்டர், எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. நீ என் சிஸ்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் எது செய்யறதா இருந்தாலும் எனக்கு பணம் கொடுத்தா நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ கூப்பிட்டதுல இருந்தே எனக்கு ஒரு வருமானம் யோசிச்சுக்கிட்டு தான் வந்தேன். எவ்வளவு வேணும்? என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அதான் சொன்னல, பணம் கொடுத்தா நான் யார வச்சாவது காரியத்தை முடிப்பேன். இப்ப என்ன, உனக்கு கொலை பண்ணணும் அவ்வளவுதானே? கொலையெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்ப நீ எந்த லெவல்ல இருக்கன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். என் லெவலே இப்ப வேற.
நான் இங்கிருந்து நேரா ஆந்திராவுக்கு போய் அங்க ஒரு பெரிய தாதா சமரசிம்மா ரெட்டின்னு அவர்கிட்ட போய் பிஏவா சேர்ந்தேன். ஆள் கடத்தல்ல இருந்து அரசியல்வாதிகளை தூக்கிட்டு வர வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் அங்க ஏஜென்ட். அங்க ஒரு சின்ன பிரச்சனையில என் சிங்கத்தை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டானுங்க. நானும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். எத்தனை நாள் தான் நானும் பிஏவாவே காலத்தை தள்ளுறது? நானும் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நேரம் பார்த்தா நீ எனக்கு போன் பண்ண. அப்படியே சரி, தமிழ்நாட்டு அரசியல்லயும் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கே, அத அப்படியே ஃபில் பண்ணலான்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும் அத சொல்லு. நீ கொஞ்ச நாள் எங்கேயும் போகாம என் கூட என் வீட்லயே இருக்கணும். இருக்கேன், காசுக்காக இருக்கேன். சரி வா போலாம். இன்னும் என்ன வேலை செய்யணும்னு நீ சொல்லவே இல்லையே. சுந்தர் யாரோ ஒரு பொண்ண லவ் பண்றான். அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தேவைப்பட்டா எந்த லெவலுக்கும் இறங்கி போய் அந்த விஷயத்தை முடிக்கணும். சோ ஒரு குற்ற பின்னணியில் ஒரு காதல் கதை. ஓகே, நான் ஒரு அரசியல்வாதி ஆகணுங்கிறதுக்கு அச்சாரமா இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சீப்பா சின்ன சின்ன வேலைகளை என்ன கூப்பிடக்கூடாது, ஓகேவா? சரி போலாமா? போலாமே. இரு, இந்த காரை விட்டுட்டு வர. இதை எடுத்துட்டு போனா பின்னாலேயே போலீஸ் வரும், பரவாயில்லையா? ஏன்? இது ஏன் கார் கிடையாது, திருடிட்டு வந்த காரு. நீ அர்ஜென்டாவான்னு போன் பண்ண. எனக்கு கும்பல்ல பஸ்ல வர்ற பழக்கம் கிடையாது, நான் என்ன பண்றது? வந்து தொலை. ஓகே. என்ன சொன்னேன், இவன் என்ன கட்டிட்டு வந்திருக்கா? என்ன மாப்பிள்ள சார், என்ன ஆளை பார்த்ததும் கோச்சுக்கிட்டு மூஞ்சி திருப்பி வச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போ. காலையில வரைக்கும் பேசணுவான்னு சொன்னீங்க, இப்ப மறந்துட்டீங்களா? பேச்ச மாத்தாத. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க? கோவில்ல மீட் பண்ணலாம்னு சொன்னீங்க, வந்துட்டேன். ஆனா எப்படி வந்த? நடந்துதான் வந்தேன். எனக்கு பிடிச்ச ரெட் கலர் சாரில நீ அழகா இருப்பேன் தானே உன்னை அதை கட்டிட்டு வர சொன்னேன். ஆனா நீ எந்த கலர் சாரி கட்டிட்டு வந்திருக்கன்னு பாரு. ஹலோ, ஏதாவது கனவு கண்டீங்களா என்ன? இல்ல சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணல. மெசேஜ் வந்தா எனக்கு தெரியாதா? ஹலோ, அனுப்புனதுனா? ஒரு நிமிஷம் இருங்க, என் போன்ல நீங்களே பாருங்க மெசேஜ் வந்திருக்கான்னு. எல்லா மெசேஜும் இருக்கு, நான் அனுப்புனது இல்ல. அததான் நானும் சொல்றேன். அப்ப நான் போய் சொல்றேனா? இல்ல இல்ல, இது புடி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாரு. ஆமா, அப்பயே எனக்கு மெசேஜ் வரல. நீ ரெட் கலர் சாரில வந்தா அழகா இருப்பேன் தான் உனக்கு மெசேஜ் பண்ண. நீ மெசேஜ் வரல, அது வரலன்னு இப்படி அப்செட் பண்ணிட்ட. ஓ, அப்ப சாரிக்கு நான் இந்த சாரில அழகா இல்ல. ஓகே, நான் ஒண்ணு பண்றேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு ஒரு ரெட் கலர் சாரியை அனுப்பி வைக்கிறேன். நீங்க அதே கல்யாணம் பண்ணிக்கோங்க. பை. மீனு, மீனுக்குடி. தாயே, நான் தெரியாம சொல்லிட்டேன். நீ எந்த சாரி கட்டினாலும் அழகாதான் இருப்ப. சரி வாங்க, சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட அவ்வளவு தூரம் வந்தோம். அப்புறம் சாமி தான் கும்பிட வந்தோன்னு சொல்ல வந்தாங்க. அப்பப்ப ஆங்கிரி பேர்டா மாறிடுறாளே.
அர்ச்சனை யாரு பேருக்கு? மீனாட்சி சுந்தர். மீனாட்சி சுந்தரநாமதேசிய அவயோ சக குடும்பானாம் சேமஸ் தைரிய வீரிய விஜய ஆயுகோ ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் வித்யர்த்தம். கேப் நமக்கு ஆகாதே. வேணாம் சாமி, நான் இங்கேயே எடுத்துக்கிறேன். சரி, இந்தாங்கோ. தனம் தானியம் வசும்பவத்த லாபம் சதசம்பத்கரம் தீர்க்கமாயுகோ. அப்புறம் நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? வாங்க.